தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். நாடாளுமன்றம்னா ஒரு நீதி, சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை நசுக்குகின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்தில் மட்டும் எப்படி நீங்க எதிர்க்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு? அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க? அப்போ ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா? அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்தில் மாத்திரம் எங்களை பேச அனுமதிக்கணும், ஜனநாயக ரீதியா எங்களை நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இவங்க தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க விளம்பரத்துக்காக அதிமுக இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றார். திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே, இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும். இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும். அந்த அளவு ஒரு சட்டசபையை நடத்த விடாம ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் ட்ரபிள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக மக்கள் பிரச்சனையை பேச நீங்க இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு? சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர், அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல. இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனையை பேசதான் சட்டசபைக்கு போனாங்க. ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க. ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு? என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு? கிளியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு. அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை. அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா? கடந்த 50-60 ஆண்டு காலமா அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா. இனிமேல புதுசா இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்துதான் பேசுறாரா?